ஜனவரி 21, 2024 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. உங்கள் எல்லைக்குள் கர்த்தர் வாசமாயிருப்பார். உங்களுக்கு விரோதமாய் ஒருவராலும் எழும்ப முடியாது. The Lord dwells within your borders. No one can rise up against you. உபாகமம் 33 அதிகாரம் 12 வசனம். Deuteronomy chapter 33 verse 12. கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் பென்யமீன் கோத்திரம் மிக சிறியதாக காணப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சிறிய கோத்திரத்தின் எல்லைக்குள் கர்த்தர் வாசமாயிருப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். ஏனென்றால் பென்யமீன் கோத்திரம் கர்த்தருக்காய் வைராக்கியம் கொண்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்காக நிற்கும் போது அவர் உங்களுக்காக நிற்பார். அவருடைய காரியங்களுக்காக நீங்கள் வைராக்கியம் பாராட்டும் போது அவர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுவார். அவர் உங்கள் எல்லைக்குள்ளே வாசம் பண்ணுவார். தேவன் உங்கள் குடும்பத்தின் எல்லைக்குள்ளே வாசம் பண்ணும்போது உங்கள் குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் காணப்படும். அவருடைய பிரியம் உங்கள் மேல் இருக்கும். உங்களை அவர் எந்நாளும் காப்பாற்றி உங்களை சுகமாய் தங்கியிருக்கும்படிக்கு செய்வார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Let the beloved of the Lord rest secure in him, for he shields him all day long, and the one the Lord loves rests between his shoulders. My dear brothers and sisters, the tribe of Benjamin was found to be the smallest of the 12 tribes of Israel. The Lord promised to dwell within the boundaries of such a small tribe because the tribe of Benjamin was jealous for the Lord. Children of God, when you stand up for God, He will stand up for you. When you are jealous for His things, He will be jealous for you. He dwells within your borders, and when God dwells within the borders of your family, peace, joy, and blessings will be found in your family. His love is upon you, and He will keep you forever and make you peace. May the Lord Himself bless each of you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இப்பொழுதும் கூட என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்த நீர் போதுமானவராக இருந்து அவளுக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ அவைகளை எல்லாம் ஆண்டவர் நீர் சந்தித்து அவளை ஆண்டவரே வழி நடத்துகிறதான தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா. கொடாகொடி நாங்கள் நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய எல்லைகளை எல்லாம் ஆண்டவரே சமாதானத்தின் எல்லைகளாக கர்த்த நீர் மாற்றி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய எல்லைகள் எல்லாம் ஆண்டவரே சமாதானம் நிறைந்ததாக காணப்பட கிருபை தாரும். உடைய பிள்ளைகள் ஆண்டவரே இருக்கிற இடத்திலே சுகமாய் தங்கி இருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களை ஒவ்வொரு நாளும் நீர் காப்பாற்றி வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பென்யமீன் கோத்திரத்தை எப்படியாக கர்த்த நீர் பாதுகாத்தீரோ, எப்படியாக காப்பாற்றினீரோ, எப்படியாக அவருடைய எல்லைக்குள்ளே கர்த்த நீர் வாசமாக இருந்தீரோ, அதே போல் ஆண்டவரே இந்த நாள் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் யாவருக்கும் கர்த்த நீர் அரணான கோட்டையாக எல்லையின் பாதுகாவலராக இருந்தவளை நீர் ஆசீர்வதித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஜனங்கள் ஆண்டவரே, அவர்கள் உம்மிடத்திலே அவள் சுகமாய் தங்கியிருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படியாக யார் யார் பலவீனத்தோடு ஆண்டவர் இருக்கிறேனே, சுகம் எனக்கு இல்லையே என்று சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் நீர் சுகத்தை அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். சுகத்தை கொடுப்பவர், விடுதலை கொடுப்பவர் நீர் ஒருவரே அப்பா. எல்லா விதமான நோய்களிலிருந்து விடுதலை கர்த்தாவே உம்மாலே கொடுக்க முடியும். இப்பொழுதும் ஆண்டவரே பலவீன கட்டுகளை கர்த்தர் மாற்றி போட்டு
நல்ல சுகத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமான பிள்ளைகள் நோயோடு பலவீனத்தோடு அல்ல, அவர்கள் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை காப்பாற்றும் அப்பா. என்னை காப்பாற்ற யாருமே இல்லை என்று சொல்லி அப்பா அங்கலாய்க்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் போதுமானவராக துணையாளராக இருந்து அவர்களை நீர் காப்பாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய எல்லைகளில் எல்லாம் நீர் அவர்களோடு கூட இருப்பீராக. சமாதானத்தின் எல்லைகளாக கர்த்தர் நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் ஓடட்டும், சந்தோஷம் ஓடட்டும் அப்பா. எல்லாதும் நன்மைகளுடைய குடும்பங்களில் எப்பொழுதும் காணப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே உடைய பிள்ளைகள் உமக்கென்று வைராக்கியமாய் இருக்கும்படியாக வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை நான் விட்டு விலகவே மாட்டேன், கர்த்தருக்காக நான் வாழ்வேன், என்ற வாழ்க்கை முழுவதும் கர்த்தருக்கே சொந்தம் என்று சொல்லி வைராக்கியத்தோடு பிள்ளைகள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக நீ தருகிறதான எல்லா விதமான ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே அவள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் சிறியவர்கள், நாங்கள் ஒன்றத்துக்கும் உதவாதவர்கள் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களுக்கு போதுமானவராக இருந்தருளும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் போதுமானவராக இருந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் யார் யார் எந்தெந்த தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ, என்னென்ன வேணுமோ அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீர் சந்தித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதை நீர் அவர்களுக்கு கொடுத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்து அவர்களுக்கு விடுதலை நீர் உண்டாக்கியறல வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா ஆபத்துகளுக்கு வராதபடிக்கு அவளை காப்பாற்றி நம்முடைய வெள்ளைகளுக்குள்ளாக அவளை வைத்து அவளை நீர் சுகமாய் தங்கியிருக்கும்படியாக நீர் ஆசீர்வாதத்தை தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பிள்ளைகள் இந்த நாள் எந்தெந்த காரியத்தை முன்குறித்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை காரியங்களும் அப்பா வெற்றி உண்டாகும்படியாக வெற்றியின் நாயகன் அவர்களோடு கூட இருந்து ஜெயத்தை கட்டளையிடுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை காணும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை அவர்களுக்கு நீ தந்து நீர் வழிநடத்தியவர்களும் நாங்கள் யாவரும் ஆண்டவரை சேர்ந்து அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளையும் இந்த சேனல் மூலமாக அனைவரும் சேர்ந்து ஆசீர்வதிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, இன்னும் அநேக திருமண நாட்களை காணக்கூடிய நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவையிலே சந்தியம் குடும்பம் உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். உடைய பிரசரத்தினால் உடைய பிள்ளைகள் மூடியிருக்கப்படுவதாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காத்துக்கொள்வீராக, வழிநடத்துவீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டு பதிலை தருவதற்காக ஸ்தோத்திரம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.